என் குழந்தை ஃபோன்ல கார்ட்டூன் காட்டினா மட்டும் தான் சாப்பிட்றான். அப்படியாச்சும் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு சொல்லி நான் விட்டுடுறேன். இது உங்களுக்கு ஒரு குவிக் ஃபிக்ஸ் மாதிரி தெரியும். ஆனால் ஸ்க்ரீன் காமிச்சிட்டே வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா ஈட்டிங் பிகம்ஸ் அ பேசிவ் ஆக்டிவிட்டி. தட் வே தே வில் நாட் chew the food, they will just swallow the food without learning the hunger cues. இல்லைன்னா அவன் சாப்பிடாம அழுது ரொம்ப பிரச்சனை பண்ணுறான். நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸை மட்டும்தான் யோசிக்கிறோம். ஆனால் இதனால நிறைய லாங் டேர்ம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்களே ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்ற குழந்தைங்க கம்மியான வெரைட்டி தான் சாப்பிடுவாங்க. அட்டென்ஷன் இஷ்யூஸ் வரும், ஸ்பீச் இஷ்யூஸ் வரும். அதனால் எப்பயுமே வந்து மீல் டைமாக ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ டைமாக ஆக்கணும். ஈவன் இஃப் தே ஈட் ஸ்மால் குவான்டிட்டிஸ் இட் இஸ் ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் ஈட்டிங் அலாங் வித் யுவர் சைல்டு. ஸோ தட் மாடல் ஈட்டிங் மாதிரி பண்ணுங்கள். டெய்லி வந்து இந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் ஃபுட்டை அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. மீல் டைமை ரெஸ்ட்ரிக்டட் டு 20 minutes to half an hour a day. அதில் அவங்க சாப்பிடலையா விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் திரும்பி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக் இட் குவைட் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ.